முருகனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகன் என்ற அதிசயம். முருகு என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். முருகன் சுக்கிலத்துக்கும் சுரோனிதற்கும் இணைந்த பிறப்பா? இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையா? இல்லை. ஆணுக்கு மட்டுமே பிறந்த குழந்தை. ஈசனோட நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த அக்னியை பார்த்தீங்கன்னா வருணனும் வாயுவும் அக்னி தேவனும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் சரவண பொய்கையில் இருக்க தாமரை மலர்களில் சேர்த்துறாங்க. இந்த அக்னி பார்த்தீங்கன்னா ஜுவாலை 6 அழகான குழந்தைகளாக வருது. அந்த 6 அழகான குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அத்துணை அழகான குழந்தைங்க கார்த்திகை பெண்கள் தாயுள்ளம் பூண்டு சீராட்டி பாலூட்டி வளர்க்குறாங்க. ஒரு காலகட்டம் வருது, குழந்தைகள் அறுவரையும் தாயார் வரா ஒருங்கே இணைத்து சண்முகா அப்படின்னு பெயர் சுட்டுறா. பெயர் சுட்டி கைலாயத்துக்கு கொண்டு போறா. அப்ப கார்த்திகை பெண்கள் மனம் கும்பிடுறாங்க. அவங்களால கத்தி அழ முடியல, தாயார்கிட்ட வேண்ட முடியல. காரணம் என்ன அப்படின்னா தாயார் ரொம்ப கோவக்காரி. சட்டன் கோவப்படுவா, பட்டுன்னு ஆத்திரப்படுவா. அப்ப சாபம் விட்டுட்டாள்னா என்ன பண்றது அப்படின்னு உள்ளம் கும்பிடுறாங்க. இதை பார்த்த ஈசன் அந்தர்யாமி கேட்டதை கொடுப்பான், கேட்க மறந்ததை கொடுப்பான், கேட்க நினைக்கிறத கொடுப்பான். ஆக ஈசன் என்ன பண்றான், கார்த்திகை பெண்களோட தாயுள்ளத்தை புரிஞ்சு சொல்றான், அம்மா நீங்க கார்த்திகை பெண்கள் அத்துணை பேரும் நட்சத்திரமா வானில் ஜொலிப்பீங்க. இது ஈசன் கொடுத்த முதல் வரம். 2வது வரம் என்ன அப்படின்னா, நீங்க வளர்த்த குழந்தையான இந்த ஆறுமுகனை ஷண்முகனை மக்கள் ஆத்மார்த்தமா உங்களுடைய நாளன்னைக்கு கார்த்திகை நாளன்னைக்கு வழிபாடு பண்றாங்க அப்படின்னா 1 மடங்கு அவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா பல மடங்கு அவங்க வழிபாடு பண்ண பலன்கள் பெறுவாங்க. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.